SVSIVAEDITZ நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து CDP இமேஜ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இமேஜ் வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, CDP பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வரையும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க பெரியக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாட்டி க்ராப் பண்ணுறோம். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு 3:2 அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது வரேன். இப்போ வந்து இந்த இமேஜெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து க்ராப்புக்கு போங்க. க்ராப்புக்கு போனாட்டி 3:2 அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அதுவே க்ராப் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஃபுல்லாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாங்கிறத ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். 100ங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த மேலே டபுள் பாக்ஸ் மாதிரி இருக்கும் எரேஸ் பக்கத்தில் இன்வைட்ங்கிறது அதை கொடுத்துட்டு மறுபடியும் பிளர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 200 வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது வைக்கிறேன். அந்த இமேஜ் வந்து நான் டூப்ளிகேட் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ரொம்ப ஃபுல்லாகவும் செட் பண்ணாமல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சின்னதாக செட் பண்ணலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு எப்போதும் எரேஸ் பண்ணுறப்ப ஹார்னஸை கம்மியாக வச்சு தான் எரேஸ் பண்ணணும். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்பாசிட்டியை மறுபடியும் கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. கம்மியாக வச்சு மறுபடியும் அதே மாதிரி மேலே எரேஸ் பண்ணுங்கள். நம்ம எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த மூலையில் நீங்கள் செட் பண்ணணும். சின்னதாங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஓவர்லேங்கிறத செட் பண்ணலாம், இல்லை சும்மா சாதாரணமாக செட் பண்ணலாம். அடுத்தது இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாட்டி இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஒயிட் கலர் நெகட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பிளண்டுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் அதே டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாகிற மேலேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதனால தான். செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் எடுக்கணும். என் செல்லை வந்து ஹேங் ஆகும், அதனால் ஒவ்வொரு இமேஜாக நான் ஓகே கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டு எங்களின் அன்பு தளபதி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக பிறந்தநாள் வாங்கணும். இதை வந்து ரைட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே அதுக்கு கீழே வரணும், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ஷேடோங்கிறது ஷேடோவுக்கு போயிட்டு பொசிஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேடோங்கிறது எஃபெக்ட்ஸ் தெளிவாக தெரியும். இப்போ வந்து நான் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போயிட்டு இப்போ வந்து இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதேமாதிரி எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு அதேமாதிரி கலர்ஸில் வந்து நெகட்டிவ், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது நிறையா கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அதில் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த 3 கோடுக்கு நேராக நீங்கள் செட் பண்ணணும். இங்கே தள்ளி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு
அடுத்தது அதையும் டூப்ளிகேட் பண்ணி அடுத்து இங்கிட்டு செட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். கரெக்டாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட்ங்கிறது எல்லாம் பண்ணிட்டேன். கரெக்டாக பண்ணி இப்போ ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபோட்டோச்சும் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லைட்டாக தலை மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து நீங்கள் ஹார்னஸை கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கீழே தெரியும், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணி ஓகேங்க செட் பண்ணிட்டு அடுத்த இன்னொரு இமேஜ் செட் பண்ணணுன்னாலும் செட் பண்ணலாம். அது மாதிரி 4 இமேஜ் செட் பண்ணலாம். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போனீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதான் நம்ம இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஆகும்.